வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் பொறுப்பேற்ற முறையில் செயற்பட்டால் கொரோனா தொற்று காரணமாக நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ராணுவ தளபதி எச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு இன்று திறப்பு. எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்காத அரசாங்கத்தினால் நாட்டிற்கு பிரச்சினை என ஆனந்த் சாகர தேரர் தெரிவிப்பு. நுவரெலியாவில் 1000 ரூபாய் சம்பள விவகாரம் தொடர்பில் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம். நாட்டில் இன்று 796 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். நாட்டு மக்கள் பொறுப்பேற்ற முறையில் செயற்பட்டால் கொரோனா தொற்று காரணமாக நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் கொரோனா சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பார்களாயின் நாட்டை முடக்க வேண்டிய நிலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் எனவும், அதனால் நாட்டு மக்கள் தற்போதைய கொரோனா நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் கொரோனா கட்டுப்பாட்டு மத்திய நிலைய பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா பரவல் நிலையை அடுத்து இன்று மாலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டை முடக்குவதற்கான எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போதைய சூழ்நிலையில் நாம் மேற்கொள்ளவில்லை. நாட்டு மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பார்களாயின் நாட்டை முடக்க வேண்டிய நிலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படும். தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் வேறு பிரதேசங்களுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ பொது நிகழ்வுகளுக்கோ செல்வதை தவிர்த்து வீடுகளில் இருந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள். கடந்த புத்தாண்டு தினத்தில் பொதுமக்கள் முறையான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமையே தற்போதைய கொரோனா பரவல் நிலைமைக்கு காரணம். எமது அயல் நாடான இந்தியாவில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நாளொன்றுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். 2000க்கும் அதிகமானோர் உயிரிழந்து வருகின்றனர். உலக நாடுகளிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. புத்தாண்டு வரை நாளாந்தம் 150 முதல் 200 பேர் வரை கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றை நாம் மக்களின் ஒத்துழைப்பினால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தது. புத்தாண்டு நிறைவடைந்தவுடன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை 300க்கும் மேல் அதிகரித்தது. நேற்று 600 பேர் வரை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருந்தனர். குளியாப்பட்டிய, கனேவத்த, வத்தளை ஆகிய பகுதிகளில் அதிகளவானோர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி ஒன்றே தீர்வு. இக்கால பகுதியில் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதுடன் இயன்றளவு சமூக இடைவெளியை பேணி முகக்கவசங்களை அணிந்து கொள்வதுடன் வீடுகளில் இருந்து வெளியேறுவதை குறைத்துக் கொள்ளவும். எனவே நாட்டை முடக்கியோ அல்லது கொரோனா ஊரடங்கை விதித்தோ நாம் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. எமது நாட்டு மக்கள் புத்திசாலிகள். நாட்டு மக்கள் தற்போதைய நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். නගරතින් ගත්තම කොළඹ ගම්පහ කුරුණෑගල කළුතර ගාල්ල අනුරාධපුර පුත්තලම යාපනය හම්බන්තොට නුවර තිරුකුණාමැලි වැනි ඒ දිස්ත්‍රික්ක ගත්තම ඒ දිස්ත්‍රික්කවල වැඩි යම් කිසි ආකාරයේ කොවිඩ් ආසාදිතයන් අනෙකුත් දිස්ත්‍රික්ක හා සංසන්ධනය කළ බලද්දී நாட்டில் இன்று 796 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 99,518 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 796 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 151 பேர் பூரண குணமடைந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,036 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 5,482 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 634 அதிகரித்துள்ளது. இதேவேளை உலக சுகாதார அமைப்பின் அனுமதி கிடைத்தவுடன் சீன தடுப்பூசிகளை இளைஞர்களுக்கு வழங்க முடியும் எனவும் எதிர்வரும் மே மாத நடுப்பகுதியில் 2ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பமாகும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
இவ்வாறான நிலையில் உருமாறிய கொரோனா வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கொரோனா கட்டுப்பாட்டு குழு எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 672 பேரில் 192 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பாதுக்க பகுதியில் 36 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 117 பேர், குருநாகல் மாவட்டத்தில் 99 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 64 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 39 பேர், கண்டி மாவட்டத்தில் 15 பேர், ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் 16 பேர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 12 பேர், பலனறுவை, மாத்தறை, கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 7 பேர், மொன்றாகலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தலா 5 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 15 பேர் அடங்கலாக நேற்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. வவுனியாவில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக திருவோணமலையிலிருந்து வவுனியா வந்து திரும்பிய ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வவுனியாவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா கற்பகபுரம் பகுதியில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கும், சிறைச்சாலையில் ஒருவருக்கும், யாழில் இருந்து சென்ற 2 பேருக்கும் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சித்திரை வருட பிறப்பினை கொண்டாடுவதற்காக திருவோணமலையில் இருந்து வவுனியா கற்பகபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வருகின்ற நபர் ஒருவருக்கு திருவோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் வருகை தந்த வவுனியா கற்பகபுரம் பகுதியில் உள்ள சிலருக்கு PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தது. அதன் முடிவுகள் இன்று கிடைக்கப்பெற்றது. அதற்கமைய அவர் தொடர்பட்டிருந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் ஒருவருக்கும், யாழில் இருந்து சென்ற 2 என 12 பேர் சமூகத்திலிருந்து தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று 150 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 3 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் COVID-19 பரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரிகளால் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் PCR மற்றும் ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பு அரசினர் ஆசிய கலாசாலையில் பயிலுனர் ஆசிரியர்களாக பயிற்சி பெறும் 150 ஆசிரியர்களுக்கு ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிடைக்கப்பெற்ற அறிக்கைக்கு அமைய 3 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிப்பாளரின் கண்காணிப்பில் பொது சுகாதார பரிசோதகர் S. யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நடவடிக்கையில் பிராந்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனையினால் இதுவரையான காலப்பகுதியில் 2197 பேருக்கு கொரோனா தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 1261 பேருக்கு PCR பரிசோதனையும் 936 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் உள்ள வாரியப்புல பிரதேசத்தில் 2 பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வாரியப்புல பிரதேசத்தில் அமைந்துள்ள நீராவிய மற்றும் நிகடலுப்போத ஆகிய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளை மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக சிலாபம் கொஸ்வத்தை போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலைய பரிசோதகர் ஒருவர் COVID-19 தொற்றுக்குள்ளானதால் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதுடன் குறித்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அனைவரும் தற்போது சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டுள்ளனர். தொற்றுக்குள்ளான போலீஸ் நிலைய பரிசோதனைக்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போதே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தின் கணக்கு கிளையில் பணியாற்றிய உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் கணக்கு கிளை 10 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வலய கல்வி திணைக்களத்தின் நிதிப்பிரிவு முழுமையாக முடக்கப்பட்டது. நிதிப்பிரிவில் பணியாற்றும் 17 உத்தியோகஸ்தர்களும் சுய தனிமைப்படுத்தலிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த உத்தியோகஸ்தரது மாமனாருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பெற்ற மாதிரியில் கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டதனை அடுத்து உத்தியோகஸ்தர் கடந்த சனிக்கிழமை முதல் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு புதன்கிழமை PCR பரிசோதனைக்கு உட்படுத்திய போது உத்தியோகஸ்தருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது. தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான PCR பரிசோதனை எதிர்வரும் 2ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டு அதற்கமைய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அனுசரணை முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். ஷஹ்ரான் காசிமினுடைய மாமா உள்ளிட்ட 3 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி ஷஹ்ரான் காசிமினுடைய மாமா உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பட்டிய கெகனகொல்வ பகுதியில் வைத்து குறித்த 3 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான ஐத் ரோகன தெரிவித்துள்ளார்.
குறித்த சந்தேக நபர்கள் மூவரும் ஷஹ்ரான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களினால் நடாத்தப்பட்ட அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக ரோஹன குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைத்து சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இரவோடு இரவாக உடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் உடைக்கப்பட்டது. அதனை அடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் வெளியிட்ட நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து மீண்டும் நினைவு தூபியை அதே இடத்தில் அமைப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் முன் வந்ததை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அதிகாலை அடிக்கல் நாட்டப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக உபவேந்தரின் அனுமதிக்கு அமைய இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் நினைவு தூவி கட்டுமானம் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. கடந்த தை மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியானது இடித்து அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவர்கள் மற்றும் தமிழ் மக்கள், அரசியல் பிரமுகர்கள், புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்த எமது மக்கள் அனைவருடைய ஒருமித்த குரலின்பால் பல்வேறு போராட்ட வடிவங்கள் வலுப்பெற்றிருந்தது. அந்த வகையிலே மாணவர்களால் உண்ணாவிரத போராட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வடகிழக்கு தழுவிய பூர்ண ஹர்த்தாலும் அரங்கேற்றப்பட்டிருந்த நிலையிலே அவசரமாக புதிதாக இந்த தூவியானது அமைக்கப்பட வேண்டும் என அடிக்கல் 11ஆம் தேதி தை மாதம் 11ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் இந்த முன்னெடுக்கப்பட்ட இந்த புதிய தூவிக்கான வேலைப்பாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே தற்பொழுது 23/4/2021 அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்தமான கைகோர்த்ததன் மூலமாக இந்த தூவியானது முழுமை பெற்று இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தூவியானது எமது இனத்திற்கான ஒரு இருப்பு, எமது இனம் பட்ட வேதனைகளை சொல்லுகின்ற ஒரு தூவியாக காணப்படுகின்றது. எனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இனமானது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கின்றார்கள், அவர்களை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நினைவு தூவி அமைத்திருக்கின்றோம். இதிலே எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடுகளும் இல்லை. எனவே இந்த தூவியானது முழுமை பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக நிலத்திலும் சரி புலத்திலும் சரி இந்த தூவியானது அமைக்கப்பட வேண்டுமென முழுமூச்சாக பலர் தமது அர்ப்பணிப்பை நல்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர்ந்து மற்றும் வெளிநாட்டு அரசு அதிபர்கள் அனைவருமே இந்த தூவி அமைக்கப்பட வேண்டும் என கண்டனங்களையும் தெரிவித்து தமது ஆதரவையும் வழங்கியிருக்கிறார்கள். அத்தோடு முஸ்லிம் சமுதாயத்தினரும் ஒன்றாக கைகோர்த்து இதற்கான பூரணமான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த தூவியானது முழுமை பெறுவதற்கு ஒத்துழைப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் மாணவர் ஒன்று. அரச நியமனங்களில் தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் தந்திரம் ஊடாக தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். எத்தனையோ இராணுவத்தினர் நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனை தீர்ப்பில் இருந்து பொது மன்னிப்பு பெற்றுள்ளனர். ஆனால் தாயை இழந்து தனியாக உறவினர் தயவில் வாழும் தன் மகளின் வாழ்வை காப்பாற்றுவதற்காக ஆனந்த சுதாகரனுக்கு பொது மன்னிப்பு அழியுங்கள் என்று முழந்தாளில் நிற்காத குறையாக அகிலமே வேண்டியும் கூட ஆட்சியாளரின் அகிம்சை கண்கள் திறக்கவில்லை. அரச உயர் பதவி நியமனங்களில்
தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள். பதவி நியமனங்கள் வழங்கப்படும் போது தகுதிக்கும் திறமைக்கும் முன்னுரிமை அளியுங்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தரம் இறக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். ஹரீஸ் பாராளுமன்ற உறுப்பினரின் நடவடிக்கை தான் இது. ஒரு அலுவலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டுமே தவிர தரம் குறைக்கப்படக்கூடாது. தன்னுடைய சமூகத்துக்கு துரோகம் செய்தவர் இன்னொரு சமூகத்திற்கு உதவி செய்வார் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள் இன ஒற்றுமையுடன் எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பெரும்பான்மை ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் தந்திரத்தின் ஊடாக இந்த வேலையை செய்கின்றார்கள். தமிழ் மக்கள் தொல்பொருள் என்ற ரீதியிலே மிகவும் பாதிக்கப்பட்டுக் கொண்டு பழிவாங்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்காத அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாள் தொடர்பிலே சிந்திப்பதாக சுரக்கிமு ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளர் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். தவறான மூலோபாய திட்டம் காரணமாக நாடு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக சுரக்கிமு ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளர் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ඇත්තටම පොට්චිටිය එක කියලා කියන්නේ சுதேசிய ஆர்த்திகයක් පිළිබඳව නිදහස් ආර්ථිකයක් පිළිබඳව හිතන එකක් නෙවෙයි. துறைமுக நகர திட்டம் என்பது ஒரு சுதேச பொருளாதாரத்தையோ அல்லது சுதந்திரமான பொருளாதாரத்தையோ நாட்டிற்கு கொண்டு வரும் செயற்திட்டமில்லை. மாறாக வெளிநாட்டவர்களை இலங்கைக்குள் கொண்டு வரும் பொருளாதார திட்டமாகும். உண்மையில் ஒவ்வொரு நாடுகளும் தமது பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒரு மூலோபாய முறையை கையாண்டு அதனை செயற்படுத்துகின்றது. அதன் அடிப்படையில் எமது நாட்டுக்கான ஒரு மூலோபாய முறை காணப்படவில்லை. மேலும் நாம் பரவலான ஒரு கடன் கிணற்றிலேயே விழுந்திருக்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த கிணற்றிலிருந்து வெளியே வருவதற்கு நாட்டின் பகுதிகளை வழங்கி ஒரு மூலோபாய முறையை உருவாக்கிக் கொள்கின்றனர். உண்மையில் நாளையை குறித்து சிந்திக்காது இன்றைய நாளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதே எமது நாட்டின் மூலோபாயமாகும். இதனாலேயே குறித்த பிரச்சினைகள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதோடு நாட்டில் விடுதலை புலிகள் போன்ற தீவிரவாதங்களும் வளர்ச்சி அடைந்தது. 30 ஆண்டுகள் யுத்தம் செய்து அதில் ஆயிரக்கணக்கானவர்களின் உயிர்கள் பலியாக்கப்பட்டன. மேலும் பல பலம் வாய்ந்த ராஜ்யங்கள் இன்று எமது நாட்டின் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தவறான மூலோபாய திட்டத்தின் விளைவாகும். இதன் ஒரு பகுதியே சஹ்ரானின் கும்பலும் விடுதலை புலிகள் அமைப்புமாகும். 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஷி ஜின்பிங் இலங்கைக்கு வந்து விரைவாக இந்த துறைமுக நகர திட்டத்தை ஆரம்பித்தார். இதனை ஆரம்பிக்கும் போது முறையான பொருளாதார திட்டங்களோ சரியான முறையில் சட்ட திட்டங்களோ வகுக்கப்படவில்லை. அதே போல புவியியல் அரசியல் நெருக்கடி குறித்தும் சிந்திக்கவில்லை. இவ்வாறு எது குறித்தும் சிந்திக்காமல் மிக வேகமாக எடுத்த தீர்மானத்தினாலேயே இன்று எமது நாடு சிக்கலுக்குள் உட்பட்ட நூல் போன்று வெவ்வேறு விதமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றது. අධ්‍යයනයක් සිද්ධ කරේ නැහැ. මේ කිසිම විධිමත් ක්‍රමවේදයකින් තොරව ඉතාමත්ම වේගෙන් ගත්ත තීන්දුවක්. ඒ තීන්දුවේ දැන් අපි පැටලවිලා තියෙන නූල් බෝලයක වගේ එහි ප්‍රතිඵල එහි අනිසි බලපෑම අපි එක එක විදිවලින් අපට සම්පේෂණය වෙමින් එනවා. கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு தீர்மானங்களையும் மேற்கொள்ள மாட்டேன் என கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நீதிக்கு எப்போதும் தலைவணங்க தயார் எனவும் ஆனால் அநீதிக்கு ஒருபோதும் தலை சாய்க்கப் போவதில்லை எனவும் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தேசிய மீனவர் மகா சம்மேளன பணிப்பாளர் சபை கூட்டம் இன்று கொழும்பில் உள்ள கடற்றொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் சம்மேளனத்தின் தலைவரும் அமைச்சருமான டாக்லஸ் தேவானந்தா மற்றும் பிரதி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான காஞ்சன விஜயசேகர ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர் தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அதில் உண்மை இருந்தால் தான் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன் எனவும் ஆனால் பொய் குற்றச்சாட்டுக்களை ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு சாதகமாக நான் செயற்படுவதாகவும் ஒரு சில அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் எனக்கு எதிராக ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. புலிகள் இருந்த காலத்திலும் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் இவ்வாறான சில ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்டன. இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்ட சில ஆலோசனைகள் தொடர்பாகவே நான் கருத்து தெரிவித்திருந்தேன். அதற்கு கண், காது, மூக்கு வைத்து திரிவுபடுத்தி குறிப்பிட்ட சில ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்திய தரப்பிலும் எமது தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் ஆலோசனை மட்டத்திலேயே உள்ளன. இறுதி தீர்மானம் எதுவும் இதுவரை எட்டப்படவில்லை. எமது கடற்பரப்பில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றுமாறு நான் தொடர்ந்து எமது கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றேன். இந்த பிரச்சினை 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினையாகும்.
இதனை ராஜேந்திர முறையிலேயே தீர்க்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த விடயத்தில் செயற்பட முடியாது. நான் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்த போதும் ஜனாதிபதியும் பிரதமரும் என் மீது நம்பிக்கை வைத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சை வழங்கியுள்ளனர். ஆகவே அனைத்து இனங்களுக்கும் நான் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் சேவை புரிவேன். என்னை எந்நேரமும் சந்திக்கலாம். குறிப்பாக யாரையும் ஏமாற்றும் நோக்கம் எனக்கு கிடையாது. இங்கு கடற்றொழிலாளர்கள் முன்வைக்கின்ற பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை நான் நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கருத்து வெளியிடுகையில், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் கடற்றொழிலாளர்களுக்காக பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கொரோனா தொற்று அச்சுறுத்தலினால் நாடு முடக்கப்பட்ட காலத்தில் மீனவர்களிடமிருந்து மீன்களை கொள்வனவு செய்வதற்கும் மீன்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்கவும், கருவாடு மற்றும் மீன் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தும் வெளிநாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எமது மீனவர்களை விடுவிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். தேசிய மீனவர் மகா சம்மேளன பணிப்பாளர் சபை கூட்டத்தில் இந்திய கடற்றொழிலாளர் விவகாரம் மற்றும் தடை செய்யப்பட்ட உள்நாட்டு தொழில் முறைகள் பயன்படுத்தப்படுவதை தடுத்தல் போன்றவை தொடர்பாக ஆராயப்பட்டது. மீனவர்களுக்கு அறிவிக்கப்படும் கடன் வசதிகள் போன்ற வாழ்வாதார திட்டங்கள் பயனாளர்களுக்கு சென்றடைவதை இலகுபடுத்துவதற்கான வழிவகைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. கூட்டத்தில் தேசிய மீனவர் மகா சம்மேளன பொதுச் செயலாளர் நெல்சன் எதிரிசிங்க, கடற்றொழில் நீதிவள திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சுஷந்த ககவத்த, ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜெயந்த சந்திர சோம, அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் தயானந்தா மற்றும் கடற்றொழில் அமைச்சின் மேலதிக செயலாளர், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வு விவகாரத்தில் தற்போது சூழ்ச்சி இடம்பெற்று வருவதாக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேண ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வு விவகாரத்தில் தற்போது சூழ்ச்சி திட்டம் அரங்கேறி வருவதாகவும், கம்பெனிகளுடன் இணைந்து தொழிலாளர்களின் தொழில் சுமையை அதிகரிப்பதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேண ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 1000 ரூபாய் சம்பள விஷயத்தில் இன்று பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து 18 கிலோ அல்லது 17 கிலோவாக இருக்கின்ற நோமை 20 கிலோவாக எடுக்க வேண்டும் என்ற வற்புறுத்தலை செய்திருக்கின்றது. மீண்டும் தோட்ட கம்பெனிகளோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறவு வைத்து இதை செய்கின்றதா என்ற சந்தேகம் இப்பொழுது எங்களுக்கு எழுகின்றது. தோட்டத்துறை மாறும் கம்பெனிகளும் மேலதிக கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு தயார். ஆனால் நீங்கள் 20 கிலோ பெயருக்கு எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை மக்களுக்கு விதிக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கையை எடுப்போம். அதற்கு வரைக்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய நோமுக்கு மேலே எடுக்க வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் தேவையா இல்லையா, அந்த கூட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவரமாக எல்லா கட்சிகளோடும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நுவரெலியா ராகலை மாகுடுகல்ல கிளண்டவன் தோட்ட தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா ராகலை மாகுடுகல்ல கிளண்டவன் தோட்ட தொழிலாளர்கள் நுவரெலியா உடவுசலாவ பிரதான வீதியில் ராகலை சூரியகாந்தி சந்தியில் இன்று முற்பகல் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மலைய அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இவற்றை வலியுறுத்தும் வகையிலான பதாதைகளையும் தோட்ட தொழிலாளர்கள் ஏந்தியிருந்தனர். உரிய பராமரிப்பு இன்மையினால் மாகுடுகல கிளண்டவன் தோட்டம் காடாக மாறியுள்ளதாகவும், அதனால் தேயிலை பயிற்சிகை அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்ட தொழிலாளர்கள் காட்டை சுத்தப்படுத்தி தருமாறும் நிர்வாகத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடந்த 2 மாதங்களாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனிப்பட்ட ரீதியிலே ஏதோ ஒரு தொழிற்சங்கங்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சூட்கேஸ்களுக்காகவும் சைன் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு எஸ்டேட்டை வித்தமாக்க மாவட்ட கிராண்டவுன் எஸ்டேட்டை வித்தமாக்க நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் ஒத்துமையாக தான் இருக்கும். ஒவ்வொருவரும் சரியான முறையில இறங்கி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்க வந்து இந்த பாம்புல தோட்டம் செய்யற முதலாளிமார்கள் தான். ஏன்னா அவங்க தானுக்கு எங்களோட வாழ்வாதாரத்தை ஓரளவு சீரழித்து கொண்டு வர்றாங்க. எங்களுக்கு சரியான ஒரு முறையில 28 நல்ல முடிவு எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா நாங்க இந்த நடு வீதியில என்ன நடவடிக்கை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வச்சுக்கு நடுநாட்டுல
என்ன முடிவு எடுப்போம்னு எங்களுக்கே தெரியாது. கிளாண்டவுன் மாவீடுகளும் தயவு செய்து இதுக்கு முடிவு எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா ஓட்டு கேட்டு மட்டும் வராது. ஒரு நாள் சம்பளம் வாங்கி நாங்க திங்க முடியாத நிலைமையில இருக்கோம். இந்த 1000 ரூபாய் எப்படின்னு கூட எங்களுக்கு ஸ்டேட் சம்பளத்துல பார்க்க முடியாத நிலைமையில இருக்கோம். நுவரெலியா மாவட்டத்தில் பொகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பொகவந்தலாவ லோயினோன் நோத்கோ லின்போர்ட் ஆகிய தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களை நாளொன்றுக்கு 18 கிலோ பச்சை தேயிலை குழந்தினை பறிக்குமாறு தோட்ட நிர்வாகம் வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டி குறித்த தொழிற்சாலைக்கு முன்பாக தொழிலாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை சுமார் 1 மணி நேரம் தொழிலுக்கு செல்லாது தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். இவ் ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தோட்ட முகாமையாளரை வருமாறு வலியுறுத்திய போதிலும் அவ்விடத்திற்கு முகாமையாளர் வருகை தராமையினால் தொழிலாளர்களுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. எங்களுக்கு நேற்று சொன்னாங்க என்னன்னு கேட்டா அங்க ராத்த பிரச்சனைக்கு ராத்த எடுத்து கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப இங்க தூரம் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா சிடிஎம்சில தான் சொன்னிச்சு 18 கிலோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நேற்று சொல்லவே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி. உங்களை எத்தனை கிலோ எடுக்க சொல்றாங்க தோட்ட நிர்வாகம்? 3 கிலோ சேர்த்து 18 கிலோவா எடுக்க சொல்றாங்க. நாங்க 15 கிலோவுக்கு தான் நாங்க எடுப்போம். அப்படிதான் நேற்று நாங்களும் சொல்லிட்டு வந்தது. தோட்டத்துல ஆளுங்க கிட்ட எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு பிறகு தான் நாங்க இது செய்வோம். நேற்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் மக்கள் துரமாருக்கு இடையில ஒரு இது பேச்சுவார்த்தை நடந்துச்சா? எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுல பேச்சுவார்த்தை ஜீவன் தொண்டமா என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு கேட்டா ஆளுங்க கிட்ட போயிட்டு கதைச்சு துரமார்கிட்டையும் கதைச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு முடிவுன்னு எங்களுக்கு அவருக்கு தெரியப்படுத்த சொன்னாரு. என்ன பேசி தீர்மானம் எடுக்க சொன்னாரு? என்னன்னு கேட்டா ஆளுங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுத்துச்சு 1 கிலோவுக்கு எடுப்போமா எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு அவர் முடிவு எடுக்க சொன்னாரு. அப்ப நாங்க 7ஆவது தான் சொல்லிட்டு வந்தோம். அப்ப 7 ஆளுங்க கிட்ட என்ன பதில் அவங்க சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டு திரும்ப நாங்க அவங்க சொல்லுவோம். அவர் சொல்லுங்க 13 கிலோ எடுத்து 2 கிலோ கூட எடுத்து கொடுத்தோம்னா அவர்கிட்ட நாங்க விளங்கப்படுத்தினோம். அவர் சொன்னாரு யாரை கேட்டு நீங்க 2 கிலோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு ஒண்ணுமே பேச வழி இல்ல. ஏதாவது புருவம் இருக்கா நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னு அவர் கேட்டாரு. நாங்க சொன்னா நாங்க எந்த புருவம் வச்சு கொடுக்கல, துரமாரி எங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு தரேன்னு சொல்லவும் நாங்க அதை எடுத்து கொடுத்து தோட்ட தொழிலாளி எல்லாம் ஒத்துமையா தான் அதை எடுத்து கொடுத்தோம். திரும்பியும் எங்களுக்கு 2-3 கிலோ எங்களுக்கு எடுத்து கொடுக்க இயலாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அப்ப நாங்க போயிட்டு இந்த விஷயத்தை நாங்க ஆளுக கிட்ட விளங்கப்படுத்துறோம். ஆளுக ஒத்து எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நாங்க சேருக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவர்கிட்ட நாங்க முடிவா சொல்லிட்டு வந்துட்டோம். கொட்டியாக்குள பிரச்சனையே எங்களை எந்த விதமான கதையிலேயே எடுக்க வேணான்ட்டாரு. உங்களை ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் எத்தனை கிலோ கொழுந்து பறிக்க சொல்லியிருக்காரு? நான் வளமையா 15 கிலோ எடுத்தோம் தானே. அப்ப அந்த ராத்திலேயே நீங்க எடுங்க. இப்ப உங்க கூடுதலையா 18 கிலோ கேக்குறாங்க. அப்படி நீங்க எடுத்து குடுக்கறதா இருந்தா நீங்க துரமாரோட ஆளுகளை வச்சு கதைச்சு முடிச்சுக்கிட்டு அவங்க எடுத்து கொடுத்தா நீங்க கொடுங்க. இவங்க லொயிலன் குரூப்பும் 15 கிலோ எடுக்கிறாங்க. நாங்களும் 8 வருஷம் 14 கிலோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை மீறி நாங்க 1 கிலோ கூட நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம். தூரம் 18 கிலோ எடுத்து கொடுக்கறான்னு சொல்லி நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம். அதுதான் எங்கோட்டு கடைசி தீர்மானமா இருக்கும். எடுக்கிற ஆளுங்க தான் தீர்மானம் பண்ணணும் எத்தனை கிலோ எடுக்க முடியும்ட்டு. அப்ப எங்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு 15 கிலோக்கு மேல எடுக்காம. நான் சொன்னேன் இப்ப 15 கிலோ எடுக்கணும், அதுக்கு மேல எங்களால எடுக்க முடியாது, எங்களால அந்த மலையில அவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் சொன்னா தூரமாறு போயிட்டு நீங்க ஆளோட பேசி பாருங்க, அங்க இன்னும் எவ்வளவு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க முகம் கொடுக்கணும். முகம் கொடுத்தா அவங்க அந்த 1 கிலோ சரி மேல எடுத்து கொடுக்காம இருந்தா நீங்க வாங்குங்க, அவ்வளவுதான். யாரும் கம்பல் பண்ணலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. கொரோனா தொற்று அபாயம் காரணமாக பொதுமக்கள் அனாவசியமாக நடமாடுவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகண தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரிக்கும் பட்சத்தில் இறுக்கமான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகண தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அவர் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்கின்றது. அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் போலீசாருக்கு நாம் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றோம். கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்படும் குடும்பங்கள் தொடர்பாக விசேட அவதானம் செலுத்தப்படும். பொதுமக்களும் அனாவசியமாக வெளியில் நடமாடுவதையும் ஒன்று கூடுவதையும் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டில் முடக்க நிலையை ஏற்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகளே தீர்மானிப்பர். அவர்களது பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நேற்று 3 கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் ஷக்ரான் மனைவியின் தந்தை. இந்த நிலையில் ஷக்ரானின் தீவிரவாத கருத்துக்களை முகநூல்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுபவர்கள் தொடர்பாக போலீசாருக்கு தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறானவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரன் பெர்னாண்டோவை விசாரணைக்கு அழைத்திருப்பதானது குற்றப்பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரத்துக்கு உட்பட்டே நடைபெறுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஓமடியா மடு கிராமத்தில் வேளமுகன் வித்தியாலயத்தை மீண்டும் திறக்க கோரி
மாணவர்களும் பெற்றோர்களும் வலய கல்வி பணிமனை முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட ஒமடியா மடு கிராமத்தில் உள்ள வேளமுகன் வித்தியாலயம் கடந்த 3 வாரங்களாக மூடப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையை மீள திறக்க கோரி குறித்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தனர். எனினும் குறித்த பாடசாலையில் கடமையாற்றி வந்த அதிபர் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டோர் கோஷங்களை எழுப்பியவாறு வலய கல்வி அலுவலகத்துக்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதமர் மாமா ஏன் சிறுபான்மையினரின் கல்வி உரிமையை பறிக்கின்றீர்கள்? ஜனாதிபதி மாமா கல்வி கற்கும் உரிமை எமக்கு இல்லையா? தீர்வு வேண்டும், தீர்வு வேண்டும். எமது பாடசாலைக்கு அதிபர் ஆசிரியர்கள் நியமனம் வேண்டும். பூட்டாதே பூட்டாதே, எமது பாடசாலையை பூட்டாதே. சாணக்கியன் மாமா, வியாழேந்திரன் மாமா, நீங்கள் இருவரும் மண்ணகழ்வு உள்ள இடங்களை தேடி செல்கின்றீர்கள். 30/3/2021 இருந்து இன்று வரை எங்கள் பாடசாலை திறக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? பாடசாலையை பூட்டிவிட்டு ஆடு தரப் போகிறீர்களா? போன்ற வாசகங்கள் எழுதிய சுலோகங்களையும் ஏந்தியிருந்தனர். மேலும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்களும் தமது பாடசாலை தொடர்பில் அசமந்த போக்குடன் செயற்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் விசனம் வெளியிட்டனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த வலய கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ். கங்கேஸ்வரன் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாடசாலையை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை தாம் முன்னெடுப்பதாக தெரிவித்தார். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் கலைந்து சென்றனர். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு மேற்படி பாடசாலையில் கடமையாற்றும் தொண்டர் ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற கருத்து மோதல் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களுக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொண்டர் ஆசிரியருக்கு சார்பான தரப்பினர் சிலர் அதிபருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற நீதிமன்ற விடயங்கள் காரணமாக குறித்த அதிபர் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் மேற்படி பிரதேச பாடசாலைக்கு அதிபர் சேவைக்கு செல்வதில் அதிபர்கள் பலர் தயக்கம் காட்டி வருவதாக வலய கல்வி அலுவலக நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.